ஜெய் சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20/4/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை சப்தமி திதி இரவு 7 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் பகல் 11 மணி 47 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்ராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. பகல் 11 மணி 47 நிமிடம் வரை, அதாவது பூராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6 மணி 46 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பானு சப்தமி அப்படிங்கறத கொடுத்திருப்பா. இது என்ன பானு சப்தமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை நாளும் சப்தமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளை பானு சப்தமி அப்படிங்கிற பேர்ல கொடுத்திருப்பா. இந்த நாள்ல சூரிய நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். பக்கத்துல ஏதாவது நீர்நிலைகள் இருந்ததுன்னா சமுத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது ஆறு கோவில் குளமாக இருந்தாலும் சரி அங்கே சென்று ஸ்நானம் செய்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு கோதுமையால் ஆன பண்டங்களை தானம் செய்யலாம். அல்லது நம்மளால என்ன முடியுமோ அதை தானம் செய்யும் பொழுது, அதுவும் வயதில் மூத்த பெரியவர்களுக்கு தானம் செய்யும் பொழுது, ஆதரவற்ற நிலையில இருக்கக்கூடிய அந்த வயதான பெரியவர்களுக்கு நம்மால் இயன்ற தானங்களை செய்யும் பொழுது அந்த சூரிய பகவானுடைய அருளினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதைத்தான் இன்றைய தினத்துல பார்த்தோம்னா பஞ்சாங்கத்திலே அலபியம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அலபியம்னு சொன்னா கிடைத்தற்கரிய நாள் என்று பொருள். இந்த மாதிரி கிடைத்தற்கரிய இந்த பானு சப்தமி நாளை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இது போக இந்த நாளானது ஒரு தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5 மணி 56 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 18 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11 மணி 22 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது இரவு 12 மணி 31 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 23 நிமிடம் முதல் காலை 5 மணி 56 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்துடைய ராகு காலம் என்பது மாலை 4 மணி 46 நிமிடம் முதல் 6 மணி 18 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12 மணி 7 நிமிடம் முதல் 1 மணி 40 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3 மணி 13 நிமிடம் முதல் மாலை 4 மணி 46 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 34 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10 மணி 53 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.